நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. நிதிநிலை அறிக்கை நகலை கிழித்து நாடு தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை பேருந்து நிலையம் ரவுண்டானா அருகில் தொழில் முன்னேற்ற சங்க பேரவை துணைத் தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் மத்திய தொழில் சங்கங்கள் முன்வைத்த கோரிக்கைகளை நிதிநிலை அறிக்கைகள் இடம்பெற செய்யாததையும் மற்றும் பொதுமக்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் நலனை புறக்கணிக்கும் வகையில் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையை எதிர்த்து நிதிநிலை அறிக்கை நகலை கிழித்து நாடு தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். பின்னர் குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் 26,000க்கும் குறையாமல் நிர்ணயம் செய்ய வேண்டும், அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் காலியாக உள்ள 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.